இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்காக என்ன செய்தார்கள்? அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 525 தேர்தல் வாக்குறுதியில ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதி தான் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு தேர்தல் வாக்குறுதி 492. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு அவருடைய பட்டா சொந்த இடங்களில் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும். இது ஒரு காமனான ஒரு தேர்தல் வாக்குறுதி. இதுவரைக்கும் அதை நிறைவேற்றவில்லையே. பிஜேபி கூட்டணி வந்து விட்டது, பிஜேபி தமிழகத்துல வந்தால் இன்னைக்கு வட இந்தியாவில் அங்க அடிக்கிறான் இங்க அடிக்கிறான், கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் அங்க தாக்குனான் இங்க தாக்குனான்னு சொல்லி எங்களை பயம்புறுத்தி பூச்சாண்டி வேலை காட்டி திமுக தன் வசம் வைத்துக் கொண்டு எங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர, அதாவது சிறுபான்மை மக்களுக்கு உடனடியாக நாங்கள் தீர்வு காணுவோம் என்று ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அமைச்சர் போனா நல்லா ரெஸ்பான்சிபிள், அமைச்சர் போனா உடனடியாக எங்க முன்னாடி கலெக்டர்கிட்ட பேசுறது, எங்க முன்னாடி தாசில்தார்கிட்ட பேசுறது, எங்க முன்னாடி உடனடியாக அந்த காவல் நிலையத்துல பேசி இது ஏன் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கவே இல்லை சார். கிறிஸ்துவர்களை ஏமாற்றி 5 ஆண்டுகளாக கிறிஸ்துவ மக்களுக்கு அநீதிதான் இழைத்திருக்கிறார்களே தவிர கடைசி 6 மாதத்துல பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார்கள் கிறிஸ்துவர்களுக்கு. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்டு. வணக்கம். இது நியூஸ் இன் தமிழ்நாடு. நம்முடைய அரங்கிற்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பின் தலைவர் பேராயர் டாக்டர் மேஷக் ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரிடம் கேட்டு பெறுவதற்கு நிறைய கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது. வாங்க கேட்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். மேஷக் ராஜா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. இன்னைக்கு பரபரப்பா தேர்தல் போயிட்டு இருக்கு. தேர்தல்ல களத்துல இன்னைக்கு கட்சிகளுக்கு இடையே போட்டின்னு எல்லாம் தேர்தலும் இருக்கும். ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை ஓட்டு யாருக்கு போகுதுன்னு தான் இன்னைக்கு போட்டியா இருக்கு. இன்னைக்கு சிறுபான்மை ஓட்டுக்கு மொத்த குத்தகைதாரர் யாருன்றதுதான் இந்த தேர்தலில் பேசுபொருளா மாறி இருக்கு. ஒரு பக்கம் திமுக, நாங்க தான் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள், மொத்த ஓட்டை எங்களுக்கு தான் குத்தகை பேசி நாங்க வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர், அதனால அவர் அந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ புதுசா வந்த தாவேக்கா அதெல்லாம் இல்ல, ஜோசப் விஜய் அவர் உண்மையான கிறிஸ்டியன், அதனால இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் எங்க பின்னாலதான் வருவாங்க, எங்களுக்கு தான் அந்த ஓட்டெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு தேவையான நன்மைகளை நாங்க செஞ்சிருக்கோம். எப்பவுமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட கிறிஸ்துவ பள்ளியில படிச்சதுனால அவங்க ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி, கட்சியின் சார்பில் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தப்பட்டதுன்னா இந்திய வரலாற்றுல அம்மா மட்டும்தான். அதை தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் செஞ்சிட்டு இருக்காரு. ஆக கிறிஸ்துவ மக்கள் எப்பவும் எங்களோட தான் இருப்பாங்க. இவங்க சும்மா விளம்பரத்துக்காகவும் மக்களை ஏமாத்துறதுக்காகவும் எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில நாம் தமிழர் நாங்களும் எங்களுடைய தாய் தந்தை கிறிஸ்டியன் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சிலர் சொல்றது போல சைமன் சீமான்ன்றதான் அவருடைய ஒரிஜினல் பெயரே. அப்படி இருக்க சொல்ல அந்த சமுதாய மக்களுடைய ஓட்டு எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இந்த தேர்தல் யார் ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்ற பேசுறதை விட இன்னைக்கு இந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டை யார் கைப்பற்றுறது அல்லது யாருக்கு பின்னால் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்கன்ற பேசுபொருள் தான் பெரிய வகையில இன்னைக்கு பேசப்பட்டு வருது. நீங்க தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பின் தலைவர், அந்த வகையில் கிறிஸ்துவ மக்கள்
யாரைத்தான் ஓட்டு ஆதரிக்க போறாங்க, இல்ல அவங்களுடைய விருப்பம் எதுவாக இருக்க போகுதுன்றதுதான் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் உங்ககிட்ட இதை கேட்கிறேன். ரொம்ப அருமையான கேள்விகளை முன்னெடுத்திருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி. முதலாவது உங்கள் முன்னாடி இந்த அரங்கத்துல நான் நின்று பேசுவதற்கு எனக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு பெரிய மாபெரும் இயக்கத்தினுடைய கழக செய்தி தொடர்பாளர், இலக்கிய அணியில் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் என்னை அழைத்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதலாவது நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சீங்க. 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் இந்த கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களும் இஸ்லாமிய மக்களும் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நேரம். ஆனால் நீங்க கேட்ட 4 விதமான கேள்விகள், திமுக, அதிமுக, டிவிகே, அவருடைய நாம் தமிழர், இந்த 4 பேருமே இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை கவர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் இன்னைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு அருமையான கேள்வியை இந்த அரங்கத்துல முன்வைத்தீர்கள். இதுவரைக்கும் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்காக என்ன செய்தார்கள்? கடைசி 6 மாதத்துல பல திட்டங்களை அறிவிக்கிறார்கள், பல குழுக்களை அமைக்கிறார்கள், பலவிதமான செயல்பாடுகளை செய்வோம் என்று சொல்லி 4 ஆண்டு 6 மாதம் செய்யாததை கடைசி 3-4 மாதத்துல நான் செய்வேன் என்று போலியான வாக்குறுதிகளை கொடுத்து கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றுகிறார்கள். நம்பர் 1. 2வது, அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அவங்க செய்வோம் தான் சொல்றாங்க, இன்னும் செய்யலையே சார். அது ஒரே ஒரு உதாரணம் இருக்குது. அவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, 525 தேர்தல் வாக்குறுதியில ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதி தான் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு தேர்தல் வாக்குறுதி, 492. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு அவருடைய பட்டா சொந்த இடங்களில் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படும். இது ஒரு காமனான ஒரு தேர்தல் வாக்குறுதி. இது வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லையே. இல்ல, அதை நிறைவேற்றதானே ஒரு குழு அமைச்சு அதுல எல்லாரையும் நியமிச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாவட்ட அளவுல குழுக்கள் அமைச்சாங்களே. இல்ல சார், அது எப்படின்னா சிறுபான்மை ஆணையம் ஒன்று இருக்கிறது, அமைச்சர் கீழே இயங்குது. சிறுபான்மை ஆணைய சிறுபான்மை நலத்துறை ஒன்று இருக்கிறது, சிறுபான்மை ஆணையம் இருக்கிறது, சிறுபான்மை கிறிஸ்துவ நலவாரியம் இருக்கிறது, இது போக சிறப்பு குழு. இந்த குழுக்கள் எல்லாமே இதுவரைக்கும் இவர்கள் எல்லாருமே தோல்வியையும் ஃபெயிலியரை கண்டதான ஒரு அரசு. அவர்களால் இது முடியவில்லை. கிறிஸ்துவ மக்களுடைய பிரச்சனைகள், அது கல்லறை பிரச்சனையாக இருக்கட்டும், தேவாலய அனுமதி பிரச்சனையாக இருக்கட்டும், தேவாலயம் புறணமிக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கு அமைச்சருடைய தொகுதியிலே தேவாலயம் பூட்டப்பட்டிருக்கிறது, அனுமதி கிடைக்காது என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமா நான் பதிவு செய்ய இந்த இடத்துல நான் ஆசைப்படுகிறேன். எந்த அமைச்சர்? அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடைய தொகுதியில. கிறிஸ்துவ சமுதாயம். அவரு கிறிஸ்துவர் தான். அவர் சொல்லி எந்த அதிகாரிகள் கேட்கிறார்கள்? என்னங்க நீங்க? ஆமா, திமுகவுல ஒரு வலிமையான அமைச்சர் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு அவர் தான் ஏக பிரதிநிதியாக இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருக்க இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அவர் தான் அமைச்சர். அவரை போய் நீங்க அதிகாரம் இல்லாத அமைச்சர் சார். கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் இல்லைங்க, அவருக்கு விருப்பம் இல்லை அல்லது செய்யற திறமை இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்காக அவர் அமைச்சர் இருக்கிறவருக்கு செய்ய முடியாதுன்ற ஒரு நிலை எப்படி வரும் சார்? ஒரு அமைச்சர் அப்படின்னு சொன்னா அந்த மாவட்டத்திற்கும் அந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறாங்க. அவருடைய தொகுதி பத்மாபுரம் என்பது அவருடைய தொகுதி. அவருடைய தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய அரசு கேட்கக்கூடிய எல்லா வழிமுறைகளோடு இயங்கக்கூடிய ஒரு தேவாலயத்தை இன்று வரைக்கும் அவரால் திறந்து வைக்க முடியவில்லை. அதுக்கு காரணம் அமைச்சருடைய இரட்டை வேடமா இருக்க முடியுமே தவிர அதிகாரம் இல்லாத ஒரு நிலைமை எப்படி இருக்க முடியும்? நீங்க அவரு பத்மநாபபுரத்துல மற்ற சமுதாயத்தினுடைய வாக்குகள் தனக்கு கிடைக்காம போயிடும் அல்லது ஆதரவு இல்லாம போயிடும்ன்றதுக்காக அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர ஒரு அமைச்சர் சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் இத நீங்க நம்புறீங்களா? அதேதான் சார், நல்ல அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. இதேதான் இன்றைக்கு அரசு செய்யறது. இந்த அரசு சிறுபான்மை மக்கள் வேணும் என்று சொல்லி சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காக பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டுகளை இழக்க தயாராக இல்லை. பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும், கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியில பல்வேறு பிரச்சனைகளை அதிமுக முன்னெடுத்து உடனடியாக முடித்து வைத்தார்கள். அது எந்த மாவட்டத்தில் எந்த அமைச்சரா இருந்தாலும் அமைச்சருடைய கை கட்டி போடவில்லை. ஆனால் இந்த ஆட்சியில அமைச்சருடைய கைகள் கட்டி போட்டு அமைச்சருடைய கைகள் கட்டப்பட்டன என்பது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. நான் கேட்கறது, நீங்க அந்த அமைச்சர்
அவர் நமக்கு ஏன் அவங்களுடைய அதிருப்தியை நம்ம வாங்கணும்? நமக்கு பின்னால சிறுபான்மை மக்கள் எப்பவும் ஏமாந்து நிக்கிறாங்க. நாம இதை செஞ்சா நம்ம நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு நாம ஆதரவா இருந்தோன்ற பேர் மற்றவங்க கிட்ட வர சொல்ல அந்த பத்மநாபபுரத்துல இருக்கிற மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்மை ஆதரிக்க மாட்டாங்க, மதத்தை சார்ந்தவர்கள் ஏற்க மாட்டார்கள். இது ஒரு பேசு பொருளாவோ இல்ல பிரச்சனைக்குரிய பொருளாவோ மாறி நம்முடைய ஓட்டு வங்கியை பாதிச்சிரும்ன்றதுக்கா அல்லது அந்த கட்சியிலே இருக்கிற வேறு சிலருடைய நிர்பந்தத்தாலேயே அவர் அது ஒரு செயல்படுத்தாம இருக்கிறாருன்னு நீங்க ஏன் நினைக்க மாட்டீங்களா? இல்ல சார், இது நீங்க சொல்றது நல்ல கருத்து. இது ஒரு விதத்துல உண்மைதான். ஏனென்றால் மற்றவர்களுடைய ஓட்டுகளை இழக்க முடியாது. இந்த கிறிஸ்துவர்கள் நம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டார்கள். இவர்கள் நம்ம பின்னாடிதான் நிற்பார்கள். இன்னொரு காரணம், இவங்க நம்ம பின்னாடி நிக்காம போனார்கள் என்றால் எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியை நாம் முன்னெடுத்து வைத்தோம் என்றால் பிஜேபி கூட்டணி வந்து விட்டது. பிஜேபி தமிழகத்துல வந்தால் இன்னைக்கு வட இந்தியாவில அங்க அடிக்கிறான், இங்க அடிக்கிறான், கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் அங்க தாக்குனான், இங்க தாக்குனான்னு சொல்லி எங்களை பயம்புறுத்தி பூச்சாண்டி வேலை காட்டி திமுக தன் வசம் வைத்து கொண்டு எங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர எங்களுடைய உரிமைகளும் எங்களுடைய சமூக நீதியும் எங்களுக்குள்ளதான சலுகைகளும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. அதுதாங்க, அவங்க உங்களை வாக்கு வங்கியா பயன்படுத்துறாங்க. சிறுபான்மை அவங்களுக்கு வாக்கு வங்கின்னு அவங்க பயன்படுத்துறாங்களே ஒழிய, ஆனால் சிறுபான்மையினர் இதுல பாதிக்கப்படுறது நீங்க உணர்றீங்களா இல்லையா? தாராளமா உணர்றோம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு மத இணக்கத்தோடு நீங்க இதே அதிமுகவை சார்ந்தவர்களாக அமைச்சர்களாக இருந்திருந்தாங்களா அவங்க 2 சமுதாயத்தை கூப்பிட்டு பேசி ஒரு தீர்வு கண்டு அது நடந்திருக்கு நிறைய. யார் அதுல பலன் பெற வேண்டுமோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒரு தீர்வு கேட்டிருப்பாங்க. பெரும்பான்மை மக்கள் ஒன்னும் போராட்ட குணம் உள்ளவங்களோ அல்லது போராடுகின்ற நோக்கத்தோட அண்ணன் தம்பி மாமன் மச்சானா படகிற ஒரு சமுதாயத்தை தமிழ் குடிகளுடைய பண்பாடு அப்படி இருக்க சொல்ல இவரு அத கூட குறைஞ்சபட்சம் இவர் கேட்கறதுக்கு கூட அல்லது அவங்கள ஒரு இணக்கமா கொண்டு வர்றதுக்கு கூட ஒரு முயற்சி பண்ணாம இவர் ஒதுங்கி போறாரு அல்லது கண்டுக்காம இருக்கிறாருன்னா அவருடைய அறியாமை தானே. அவருடைய இல்ல, நீங்க சொன்னதுதான், அவங்க அந்த ஓட்டுகளை இழக்க விரும்பவில்லை. பெரும்பான்மை மக்களுடைய இல்லைங்க, ஒரு சமுதாயத்துல இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்போ ஒரு அரசாங்கன்றது என்ன, 2 பேரையும் கூப்பிட்டு பேசி ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும். யார்கிட்ட குறை இருக்கு, யார்கிட்ட பாதிப்பு இருக்குன்றது அவங்களுக்கு நிவாரணத்தை தேடி தரணும். அதுதானே ஒரு அரசாங்கம், அதுக்குதானே ஒரு அமைச்சர். இதை அரசு அலுவலர்கள் சரியா செய்ய மாட்டாங்க. ஆனா அமைச்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை கவனத்தோடு இருந்து அவங்க எல்லா மக்களுடைய பிரதிநிதியா இருந்து அதை தீர்வு காணணும். அதுக்குதானே அரசாங்கம், அதுக்குதானே அமைச்சர்கள், தேர்தல், அதுக்குதானே சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினரும் நாங்க, சட்டமன்ற உறுப்பினர் நாங்க, அமைச்சரும் நாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா எங்களுடைய சிறுபான்மை மக்களுக்கு இவங்கதான் பாதுகாவலர்னு சிறுபான்மை சமுதாயத்தை சொல்ல வைக்கிறீங்க. ஆனா அது சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு பிரச்சனை இருந்தா நான் உங்க பக்கம் இருந்தா பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்களே சொல்ல அப்போ சிறுபான்மை மக்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கிறதுனால அவங்க பாதிப்புகள் தொடர்தானே செய்யும். அதான் ஒரு நல்ல அருமையான இது. அதாவது சிறுபான்மை மக்களுக்கு உடனடியாக நாங்க தீர்வு காணுவோம் என்று ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு, அமைச்சர் போனா நல்லா ரெஸ்பான்சிபிள், அமைச்சர் போனா உடனடியாக எங்க முன்னாடி கலெக்டர்கிட்ட பேசுறது, எங்க முன்னாடி தாசில்தார்கிட்ட பேசுறது, எங்க முன்னாடி உடனடியாக அந்த காவல் நிலையத்துல பேசி இது ஏன் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கவே இல்லை சார். அப்போ அமைச்சர் அதை சொல்கிறாரு, அப்ப அமைச்சருக்கு மேல இருக்க முதலமைச்சர் அதை தடுக்கிறாரா? அதாவது முதலமைச்சருக்கு இன்னைக்கு நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் தான் முதலமைச்சர். எந்த கிறிஸ்துவ அமைச்சரையும் நம்பல. முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துல முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துவம் என்று சொன்னால் அவர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர், கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவரை தான் கிறிஸ்துவரா எண்ணிக்கொண்டு நம்புகிறாரே தவிர அங்கே கிறிஸ்துவரா இருக்கக்கூடிய கீதா ஜீவன், மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்களுக்கோ அல்லது மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்களுக்கோ அல்லது சிறுபான்மை துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய நாசர் அவர்களுக்கோ, இதுக்கு முன்னாடி இருந்த மஸ்தான் அவர்களுக்கோ, அல்லது சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கோ, இப்போ இருக்கிற ஜோ ஃபாதர் அவர்களுக்கோ யாருக்குமே அங்க அங்கீகாரம் மரியாதை இல்லை. இந்த அரசு அவர்கள் எல்லாம் நிராகரித்து ஒரு மனிதனுக்கு அங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு மனிதன் சொன்னால் மட்டும்தான் முதலமைச்சர் செயல்படுத்துவார் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். நீங்க சொல்ற அந்த திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோ திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்,
அவர் திமுக சின்னத்துலதான் நின்று திமுக சின்னத்துல நின்று ஒரு இயக்கத்தை நடத்தினார். திமுக இயக்கத்தை நடத்தினா கூட திமுகவினுடைய உறுப்பினர் தான் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட முடியும். ஆமா, அவர் இயக்கத்துக்கு தனி சின்னத்துல போட்டியிட்டோ அல்லது இயக்கத்தின் சார்பில் அவர் வேட்பாளரா தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யல. அவர் திமுக வேட்பாளராக திமுகவுடைய செய்யப்பட்டிருக்காரு. திமுகவுடைய பொதுச் செயலாளர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு தான் அவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கரெக்ட். அப்படி இருக்கு சொல்ல அவரை அவங்க கட்சி நம்ப தானே செய்யும். திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவங்க நம்புறாங்க. ரைட் சார். ஒரு அமைச்சருக்கு காட்டில ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்புகிறார் என்று சொன்னால் அவர்கள் உண்மையாகவே மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கல. நீங்க சார், இன்னைக்கு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பிரச்சனை, எந்த அமைச்சர் செய்யணும்? ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பிரச்சனை, எந்த அமைச்சர் செய்யணும்? அல்லது ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏது? அப்போ ஒட்டுமொத்த 38 மாவட்டத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்றால் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏமாற்றுகிறார் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவர் சார்ந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார், கடவுளுக்கு விசுவாசமாக இல்லையா? அவர் என்ன செஞ்சார் மக்களுக்கு? அதுதான் அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் தொகுதிக்கு அவர் கட்சிக்கு தான் அவரு கடமைப்பட்டவர். அந்த வகையில அவருடைய வேலையை செய்யறார். நான் கேட்கறது, அவருக்கு இருக்கிற அந்த கடமை உணர்ச்சி, அவருக்கு இருக்கிற அந்த பொறுப்புணர்ச்சி ஏன் கீதா தீவனுக்கு இல்ல, ஏன் இவர மனோ தங்கராஜுக்கு இல்ல? அதுதான் இவங்க பதவியில தொடர்ந்தா போதும். அதுக்கு ஓட்டு வங்கி வேணும். ஓட்டு வங்கியினால யாரும் நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாது. நம்ம ஒரு நம்முடைய மதம் சார்ந்து ஆதரிக்கிறோன்ற பேர் வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஒதுக்கி போறாங்க. இதே கீதா ஜீவன் எத்தனை அறிக்கை விடுறாங்க? அதிமுக ஏதாவது போராட்டம் நடத்தினா இல்ல ஏதாவது பாதிப்பு வந்தா நாங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறோம், எங்க ஆட்சியில இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு அறிக்கை விடுறாங்க. இதுல ஏன் கேட்க முடியல? அதுக்கெல்லாம் அதிகாரம் பெற்ற ஒருத்தர் இதுல ஏன் அதிகாரத்தை செலுத்த முடியல? அதுதான் அவங்களுடைய இது ரெட்டை வேடம். அவங்க ஏமாத்துறாங்க. அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி எதுல பலன் கிடைக்குமோ அதுல ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அந்த இருதயராஜ பலிகடை ஆக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்க கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய ஒரு தலைவரா அவரை அறிமுகப்படுத்திட்டு வாக்குகளை திருடுறதுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அவரை காட்டிட்டு இவங்க அவர் பார்த்து பாருட்டு இவங்க ஒதுங்கி போறாங்க. ஆக இவங்க தன்னுடைய கடமையை செய்யாம இருக்கிறது மட்டும் இல்ல, இவங்க கிறிஸ்துவ மக்களை ஏமாத்துறாங்க. அது 100க்கு 100 உண்மைங்க ஐயா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிறிஸ்துவர்களை ஏமாற்றி 5 ஆண்டுகளாக கிறிஸ்துவ மக்களுக்கு அநீதிதான் இழைத்திருக்கிறார்களே தவிர கடைசி 6 மாதத்துல பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறார்கள் கிறிஸ்துவர்களுக்கு. ஒரு ஜீவோ ஒன்று வருகிறது. அந்த ஜீவோல அந்த ஜீவோவும் இப்ப உயர் நீதிமன்றத்துல மதுரை கிளையில தடை ஆணை வாங்கி விட்டார்கள். அந்த ஜீவோ நிறைவேறவில்லை. சிறப்பு குழு அமைத்து 38 மாவட்டத்துக்கும் போனார்கள். அதே போல ஆணையம் போனது. எல்லாமே போய் தோல்வியை கண்டிருக்கிற ஒரு அரசு தான் இன்றைக்கு இருக்கிறதே தவிர இந்த ஓட்டு கூட இப்ப 2026ல கிறிஸ்துவ மக்கள் விழிப்புணர்வோடு சரியான பாடம் புகட்ட தயாராயிட்டாங்க. ஏனால் நமக்கான அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த ஆட்சி எளிமையான மனிதன், ஒரு விவசாய மனிதன், ஒரு ஏழைகளின் நாயகன் எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவ சாமானிய மனிதனும் போய் தன் குறைகளை சொல்ல முடியும், பிரச்சனையை பேச முடியும் என்று சொல்லி இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே அதிருப்தியில் இருக்கிறார். இல்ல, அதாவது நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லது முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லது சிறுபான்மை சமுதாய சார்ந்தவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் என்று அனுப்பப்படுகின்றவர்கள் அந்த இடத்துக்கு போன உடனே அவர்களுடைய பிரதிநிதியா நடந்துக்கிறாங்களா? நடந்துக்கிறது இல்ல. அப்போ இதனால என்ன பலன்? உங்க ஓட்டு தான் திருடு போதே தவிர உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறதான் தான் கேள்வி. நிறைவேறவில்லைங்கய்யா, நிறைவேறவே இல்லை. அதுதான் நாங்க பல முறை அதை புரிஞ்சிக்காததுனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படின்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. இத எனக்கு புதிதா வந்த விஜயில இருந்து எல்லாருமே இதை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா, இன்னும் சொல்ல போனா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. திராவிட மாடல் கொள்கை, திராவிட கொள்கைகள் அவர் பின்பற்றுன்றாங்க. திராவிட கொள்கைகள் இன்னைக்கு இந்து மதத்தை எதிர்ப்பது மட்டும் திராவிட கொள்கை இல்ல, அவங்க கடவுள் வழிபாட்டு முறையை எதிர்க்கிறவங்க. திராவிட கழகத்தினுடைய கொள்கை, தந்தை பெரியாருடைய கொள்கை பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்றதுதான். இத சிறுபான்மை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பெரும்பான்மை இந்துக்களாக இருந்தாலும், சிறுபான்மை முஸ்லிம்களாக இருந்தாலும் யாருமே ஏத்துக்க முடியாது. ஆனா ஏத்துக்கிட்டு
நாங்க கொள்கை கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லி போய் அவங்களோட கூட்டணி வச்சு ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்கன்னா இது எப்படி வந்து கொள்கை கூட்டணியா இருக்க முடியும்? இது எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாரு? அவங்களுடைய அடிப்படை நோக்கமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மக்களை காப்பார், வாழ வைப்பார், அவர் பாதுகாப்பார், நமக்கு அரணாக இருப்பார், நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் தான் ஜீவிதம் சொல்றீங்க. அப்போ அவங்க எந்த கடவுளுமே இல்லைன்னு சொல்றதுதானே பெரியாருடைய கொள்கை. பெரியாருடைய கொள்கை. அவங்களோட போய் சேர்ந்துட்டு கூட்டணி அமைச்சிட்டு கூட்டணி வச்சோன்னு சொன்னா எங்களுக்கு கொள்கை கூட்டணி, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்கன்னா அது சிறுபான்மை மக்களை ஏமாத்துறது, அவங்களுடைய அடிப்படை கொள்கைக்கு தத்துவத்திற்கே ஒரு எதிரான. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிதான் இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது சார். அவங்க வந்து கூட்டணியை நம்பி 26 கூட்டணி இருக்கிறது. ஒரு பக்கம் துணை முதலமைச்சரும் அவருடைய துணைவியார் சொல்வார்கள் நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்வார்கள். இந்த பக்கம் இன்னொருத்தர் ஜோசப் விஜய் என்று சொல்வார்கள். இந்த பக்கம் சைமன் சீமான் என்று சொல்வார்கள். இப்படி பெயர்களை வைத்துக் கொண்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கிறிஸ்துவர்களை நான் கேட்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ மக்களுக்கு என்று தமிழ்நாட்டுக்குள்ள முதலாக ஒரு தேவாலயத்தை நடத்தக்கூடிய கிறிஸ்துவ போதர்களுக்காக இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை ஏறெடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது வேற எந்த ஆட்சியிலும் கொண்டு வரல. இன்றைக்கும் இந்த ரம்ஜான் நேரத்துல இப்தார் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இந்த நோம்புக்கு கஞ்சி கொடுத்தது அதிமுகவுடைய அரசுல அவர்கள் தான் அரிசியை கொடுத்தார்கள். இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது ஜெயலலிதா அவர்களும். அதை தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு 2 மாதம் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக அவர் போராடினார். அந்த நேரம் கொரோனா வந்தது, அந்த நேரம் ஒரு பெரிய புயல் தாக்கம் வந்தது, ஜனங்கள் 2 ஆண்டுகள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தார்கள், உட்கட்சி பூசல் இருந்தது, கட்சிக்குள்ள பலவித பிரிவினைகள் இருந்தது, அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருந்தது. இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலும் தமிழ்நாட்டுக்குள்ள 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். மத்திய அரசாங்கத்தோடு இணக்கத்தில் இருந்தார். பல தொழில்நுட்ப கல்லூரியை கொண்டு வந்தார், பல கலக்கல்லூரியை கொண்டு வந்தார். எத்தனையோ மக்களுக்கு மாதத்திற்கு தேவையான ஆகாரத்திற்கு தேவையான பணங்களை கொடுத்தார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய என் மூலியமா அநேக மக்கள் கேட்கக்கூடியது, வெப்பம் இன்றைக்குதான் வெயில், இந்த வருஷம் தான் வருதா வெயில்? இந்த வெயிலுக்கு 2000 2 மாசத்துக்கு 2000 சேர்த்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த 4 ஆண்டுகளாய் தமிழ்நாட்டுல வெயில் அடித்ததா அடிக்கவில்லையா? அப்ப இதை மக்கள் எப்படி இதை பார்த்து ஏமாந்து விடுவார்களா? ஏமாறுறதுக்கு ஒருவரும் நீங்க தயாராக இல்லையா? இல்ல நீங்க 2000 ரூபாய் கொடுத்ததா சொன்னீங்க. 2000 ரூபாய் யாருக்கு கொடுத்தாங்க? 2000 வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திய 20 கிலோ அரிசி, விலையில்லா அரிசி இன்னைக்கு வழங்கப்பட்டது உண்மை. அவங்க அத்தனை பேரும் இந்த உதவித்தொகை பெறுவதற்குரிய தகுதி பெற்ற குடும்ப தலைவர். 1 கோடியே 30 லட்சம் இல்ல 2 கோடி. இவங்க தகுதி பெற்றவர்கள் சொல்றது 1,31,00,000 லட்சம் இப்ப சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 1,13,00,000 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 5000 ரூபாய் மட்டும்தான் 1,31,00,000 லட்சம் பேருக்கு கொடுத்ததா சொல்றாங்க. ஏற்கனவே 27 மாசம் 1,13,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அத நான் சொல்லல. ஆனால் சார் மன்னிக்கணும், அந்த 1000 ரூபாய் கூட எப்ப கொடுத்தாங்க சார்? அது ஆனா தமிழ்நாட்டுல 2,24,00,000 பேருக்கு மாசம் 20 கிலோ அரிசி விலை இல்லாம தந்துட்டு இருக்கோம். புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தது உண்மை திட்டம். இப்போ அவங்க ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. சரியான குடும்ப தலைவிகள் என்ற காரணத்தினாலதான் அந்த குடும்ப அட்டைகளுக்கு 2,24,00,000 பேருக்கு கொடுக்கிறோம். ஆனா இவங்க அதுல இவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு அல்லது தேவையானவர்களுக்கு இவங்க எதையோ காரணங்களை சொல்லி அவங்கள புறக்கணிச்சுட்டு 1,13,00,000 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு நான் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஆட்சிக்கு வந்தா நீங்க மறுபடியும் எங்களை 2000 தேர்ந்தெடுக்க 2000 கொடுப்போம். அதுதான் இவங்க வந்து இந்த விஷயத்துல இன்னும் ஒரு சமநீதியோடு எந்த பாகுபாடும் இல்லாம ஒரு உணவு பங்கீட்டு அட்டைன்றது ஒரு பொதுவானது. அதுல வந்து உயர்ந்த நிலையில இருக்கவங்க, பொருளாதார ரீதியா முன்னேறினவங்க, தனக்கு தேவையில்லைன்றவங்க அவங்களும் அதுல இருந்து விலகி போய் அரிசி அட்டை எங்களுக்கு தேவையில்லை, நாங்க வந்து சக்கரை மட்டும் வச்சுக்கிறோம், குடும்ப அட்டை இன்னும் ஒண்ணு இருந்தா போதும், நாங்க வந்து அதுல நீங்க எந்த உதவியும் எதிர்பார்க்கல, எங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல நிலையை
தந்திருக்காரு. அதனால நாங்க அது உண்மை. எங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கி போயிட்டாங்க. ஆக இன்னைக்கு தேவைப்படுபவர்கள், நான் கேட்கிறேன், 20 கிலோ அரிசியை கூட இன்றைக்கு வாங்குற நிலையில இருக்க ஒரு குடும்பத்தை என்னை எப்படி பொருளாதார ரீதியில உயர்ந்த குடும்பம் சொல்லி ஒதுக்கி வைக்க முடியும்? அதுதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட இவர்கள் கிறிஸ்துவர்களை ஏமாத்துவது மட்டுமல்ல, மக்களையும் ஏமாற்றுகிறார்கள் சார். ஒரே ஒரு உதாரணம், இவங்க ஆட்சி அமைந்த பிறகு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கல்ல, 1000 ரூபாய் எப்ப சார் கொடுத்தாங்க? எதிர்கட்சி தலைவர் பலமுறை அதற்காக சட்டமன்றத்துல பேசி குரல் கொடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பதாக தான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாயை டே 1ல இருந்து கொடுக்கல, 2 ஆண்டுகள் கழித்து. அப்ப அங்கேயே மக்களை ஏமாற்றி விட்டார்கள். அதுதாங்க, இவங்க தொடர்ந்து ஏமாத்துறது தொழிலா வச்சிருக்காங்க. இன்றைக்கு அதனால் இன்னைக்கு சாதாரணமா ஒரு எத்தனை சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த 1000 ரூபாய் கூட பெற முடியாத நிலையில் எத்தனை குடும்பங்கள் தகுதியற்றதாக இந்த அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கு. கட்டாயம். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த முதல் எல்லாருக்கும் இந்த 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சியால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பதற்காக உடனடியாக 10,000 ரூபாய் தருவாங்க. ஆமா, முதல் உத்தரவா நல்ல தேர்தல் வாக்குறுதி, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் வரவேற்கிறோம், தரம் சொல்லியிருக்கோம். அதே போல மாதந்தோறும் இந்த 1000 ரூபாய் கொடுத்து இந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற இந்த திட்டத்திலிருந்து மீட்டு குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்கு 2000 ரூபாய் தரும் சொல்லியிருக்காரு. மாதந்தோறும் நல்ல வாக்குறுதி. அதையும் நாங்கள் வரவேற்று கொண்டிருக்கிறோம். யாருக்கு தருவோம்னா, இந்த அரிசி அட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 20 கிலோ அரிசி விலையில்லா அரிசி வாங்குற அத்தனை பேருக்கும் தருவோம் சொல்லியிருக்காரு. ஏறத்தாழ 2,24,25,00,000 பேர் அதனால பலன் பெறுவாங்கன்னு சொல்றாரு. இது பாகுபாடு இல்லாம இந்த சிறுபான்மை பெரும்பான்மை, இந்த மதம் அந்த மதம், இந்த ஜாதி அந்த ஜாதி, எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு அவங்க தகுதியுள்ள குடும்ப அட்டை பெற்று வைத்திருக்கின்ற அரிசி தேவைப்படுகின்ற அத்தனை பேருக்கும் அது தருவோம் சொல்றது ஒரு சமத்துவத்தை உருவாக்குமா? இல்ல இவங்க சிறுபான்மையினர் பாகுபாடு பார்க்கறது, மத ரீதியா பிளவுபடுத்துறது, என்ன சொல்ல போனா பொருளாதார ரீதியா பாகுபாடுபடுத்துறது. இவங்க சொந்தமா ஆட்டோ வச்சிருக்காங்க, அதனால அவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு சொந்தமா வீடு வச்சிருக்காங்க, இவங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை எல்லாரும் சொந்த வீட்டுல வாழணும், ஒரு நல்ல உணவு சாப்பிடணும், அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும்ன்றதுதான் ஒரு மக்களை எதிர்பார்த்து ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வீடு இருக்கு, அவங்களுக்கு குடிசை இருக்கு, அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா, அப்போ வீடு இல்லாம ரோட்ல இருக்கிறது ஒரு அரசாங்கம் நினைக்குதா? ரோட்ல இருந்தாதான் இவங்க நீங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? அது மக்களுடைய கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களை பாகுபடுத்துவதை போல இந்த பெண்களையே இன்னைக்கு குடும்ப தலைவிகள் தேர்தலுக்கான நாடகம் சார். இது தகுதி இல்லாத குடும்ப தலைவிகள் ஒரு சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பெண்களை இழிவுபடுத்துகின்ற இந்த அரசாங்கம் சிறுபான்மையினரும் அதுதானே செய்ய வைக்குது. இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு நாங்க தான் இன்னைக்கு நீங்க சொன்னது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் காலத்து பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு ஜெருசலம் போறது நாங்க மறுக்கலையே, ஜெருசலம் போறதுக்கு எந்த காலத்திலயும் அப்படி ஒரு கோரிக்கையே இருந்தது இல்ல. ஆனா அதிமுக ஆட்சியில ஜெருசலம் போறதுக்கு நிதி மானியம் உயர்த்தி கொடுத்தார்கள், அனுப்பி வச்சாங்க. அவங்கள தொடர்ந்து மானியம் உயர்த்தப்பட்டது. பல்வேறு சூழ்நிலைகள்லயும் ஒரு பாதுகாப்பு அரணா அதிமுக ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல எதையுமே செய்யாம இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதை மட்டும் செஞ்சு சிறுபான்மை மக்களை ஏமாத்தி, இன்னும் சொல்ல போனா சில தேவாலயங்கள்ல கூட அங்க இருக்கிற பேராயர்களை பயன்படுத்தி இந்த திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல வைக்கிறது, அவங்கள பிரேயர்ல வாக்குறுதி வாங்குறது, இப்படியெல்லாம் தொடர்ந்து கடந்த காலங்களில் திமுக செஞ்சிட்டு இருக்கு. இப்படி செஞ்சிட்டு இருக்கிற அந்த நிலை இன்னைக்கும் தொடரணும்னு நினைச்சுதான் இன்னைக்கு இந்த சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் சொல்லப்படுகின்ற ஒரு சிலரை வச்சுக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். இது சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பை உருவாக்குற ஒரு தன்மையா இது மாறாதா? தாராளமா சார். இது சிறுபான்மை மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை மக்கள் நன்கு அறிந்து விட்டார்கள். இந்த 2026 தேர்தல், அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய தேர்தல் ஒட்டுமொத்த ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். அந்த திருப்பு முனையை நாம் கண்கூடாய் பார்க்க போகிறோம். போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு பிறகு அவர்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் வெறும் 3% தான்.
பெரிய சிறுபான்மை மக்கள் இதே சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிட்டது. அதற்கு பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். இதே இடத்துல சிறுபான்மை மக்கள் ஆதரிக்காமல் எத்தனையோ சொற்ப ஓட்டுல தோத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏன் இதை நான் சொல்றேன் என்றால், இந்த முறை தக்க பாடம் காண்பிப்பதற்கு எல்லாரும் குமுறுறாங்க சார். எல்லாரும் ஐயோ நம்ம இழந்து விட்டோமே, நல்ல ஒரு மனிதனை திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் செய்யும் என்று சொல்லி நம்மளை பிஜேபியை காமிச்சு ஏமாத்திட்டாங்களே, இந்த 5 ஆண்டுகளா நம்மளை அடிமையாக வைத்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் எந்த ஆட்சியிலுமே நடக்காத ஒரு அவல நிலைமையெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்க கையில் எடுக்கக்கூடாது, அதிமுக பிஜேபி கூட்டணி இப்படி சொல்லியே வட இந்தியாவில் இப்படியார். ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் அப்படிப்பட்ட கொள்கைகளையோ அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை எடப்பாடியார் அனுமதிக்கவே மாட்டார். ஒரு நாளும் கிறிஸ்துவர்களுக்கு அநீதி இழைப்பதையோ, ஒரு நாளும் கிறிஸ்துவர்கள் இங்க பாதிக்கப்படுவதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதை மக்கள் இப்ப நன்கா புரிந்து விட்டார். அதாவது நீங்க இந்தியாவே ஒரு கொந்தளிப்பான நேரம் இருந்தது, மத ரீதியா பிளவுபடுத்தப்பட்ட நேரம்னா பாபர் மசூதி இடிப்பு நேரமாக அந்த டிசம்பர் 5-6 தேதிகள்ல டிசம்பர் 6 சாரி. ஆனா அந்த நேரத்துல தமிழ்நாடு அமைதியா இருந்தது. தமிழ்நாட்டுல எந்த கலவரமும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சரா இருந்த போது பாதுகாத்தாங்க, மக்களும் அமைதி காத்தாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க அந்த கொந்தளிப்பான இருந்த அந்த காத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு திமுக மத்திய அமைச்சரவையில அமைச்சர்களாகவும் கேபினட் அமைச்சர்களாகவும் கொள்கை முடிவெடுக்கின்ற கொள்கை உருவாக்க குழு உறுப்பினர்களாகவும் இருந்து கொள்கை முடிவெடுக்கிற நேரத்துல இதை ஆதரிச்சு அன்னைக்கு இருந்தாங்க. அன்னைக்கே இந்த சம்பவம் சம்பந்தமா திமுகவினுடைய முதலமைச்சரா இருந்த கருணாநிதி கிட்ட கேட்டப்போ, அது குஜராத்ல அந்த பிரச்சனை, அது தமிழ்நாட்டை எந்த பாதிப்பும் இருக்காது, நாங்க இதுக்காக அவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதாக இவங்க எதை காட்டுறாங்களோ அந்த நேரத்துல எல்லாம் திமுக அதுல பக்கத்துணையா இருந்திருக்கு. அப்படி இருக்கு சொல்றாங்க. இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வருவதற்கு காரணமா இருந்தார்கள். பிஜேபியினுடைய கூட்டணியில அமைச்சரவையில பங்கு வைத்தார்கள். ஒரு ஆண்டுக்கு மேலாக மருத்துவமனையில இருந்து மாண்புமிகு முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சரவையில பதவி வகித்தார்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் பொழுது அன்றைக்கு அவர்களுக்கு இனித்தது, நன்றாக இருந்தது. இன்றைக்கு பல முறை நம்முடைய எடப்பாடியார் சொல்லுகிறார்கள், இது தேர்தலுக்கான கூட்டணியே தவிர இது கொள்கை கூட்டணி கிடையாது. போன பாராளுமன்ற தேர்தல் தனித்து நின்றார் எடப்பாடியார், தனித்து நின்றார், தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை நின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நிற்க முடியுமா? அவர்கள் நிற்பதெல்லாம் கூட்டணியை நம்பி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூட்டணியை விற்று 26 கூட்டணியை விற்று 25 பேரை தனியா விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் தனியா நின்னால் திமுக அதிமுகவும் மாபெரும் வெற்றி அதிமுக பெறும். இவர்கள் கூட்டணி பலத்தை நம்பியிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் மக்களை நம்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவை என்றால் இந்த கூட்டணி, இல்லை என்றால் அவர் தனி பெரும்பான்மையோடு மக்களுக்காக ஒரு நாளும் கிறிஸ்துவ இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் விட்டு கொடுக்க மாட்டார் என்பதை நாங்கள் எல்லாரும் நன்கு புரிந்திருக்கிறோம். அதற்காக இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்துவ சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மற்றும் புத்திஸ்ட் ஜெயின் புத்த மதத்தை சேர்ந்தக்கூடிய எல்லா மக்களும் இன்றைக்கு தெளிவாய் புரிந்து விட்டார்கள். 5 ஆண்டு எங்களை அடிமைப்படுத்தி எங்களுடைய உயிர்களை எங்களுடைய ரத்தத்தை உரிந்து எங்களை சிறுமைப்படுத்தி எங்களை காலுக்கடியில போட்டு நசுக்கி இருக்கிறார்களே தவிர எங்களுடைய சமூக நீதி என்று பேசக்கூடிய இந்த ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு சுயமரியாதை கிடையாது. திராவிட மாடல் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லாமானதுதான் திராவிட மாடல். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நசுக்கக்கூடிய ஒரு வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. ஆனால் விழுந்து போன சிறுபான்மை கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களை அடுத்த 2 மாதத்தில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு கட்டாயம் தூக்கி நிறுத்துவார். எங்களுடைய குரல்கள் ஒலிக்கும், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், எங்களுக்கான அரசு அமையும் பொழுது எங்களுக்கு சம உரிமை வழங்கப்படும். அதற்காக மீண்டும் அவர் வருவதற்கு எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கு களப்பணி ஆற்றுவதற்கு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு ஆயத்தமாகிவிட்டது. இன்னைக்கு போகிற இடம்லாம் அமோக வரவேற்பு. இன்றைக்கு நாங்கள் ஆதாரத்தோடு பேசுகிறோம்.
இந்த 5 ஆண்டுகளில என்னென்ன எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது, என்னென்ன காரியத்தை இந்த அரசு செய்யவில்லை, அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் ரெக்கார்டிக்கலாக ஆதாரபூர்வமாக இன்றைக்கு மக்கள் முன்னணியில மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகிறோம். மக்கள் முடிவு எடுக்கட்டும். இன்னைக்கு எங்க போனாலும் சார் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைகள் அதிகமாகிவிட்டது. ஒரு பெண் பிள்ளை வீட்டுல சராசரியாக ஒரு பெண் பிள்ளை வீட்டுல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியில போனா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, எங்க பார்த்தாலும் பள்ளி முதல் கொண்டு இன்னைக்கு சிறு குழந்தை முதல் கொண்டு பாட்டியம்மா வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. இது நம்ம வாழ்றது நாடா என்னன்னே தெரியாம ஜனங்கள் கொந்தளித்து போறாங்க. இன்னைக்கு பணம் வேணுமா, பாதுகாப்பு வேணுமா? பணம் கொடுத்து விட்டால் போதுமா? இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இந்த அரசு கொண்டு போவதை எல்லா ஜனங்களும் அறிந்திருக்கிறார்கள். எல்லா மக்களுக்குமே தெரியுது. ஒரு சாதாரண விளாத்தி குளத்துல காலையிலே இயற்கை உபாதி கழிக்க சென்ற ஒரு பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்லை. இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல நிலைமை. ஏர்போர்ட்ல இருக்கிறதான கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல போன ஒரு பெண்ணை அத்துமீறி பாலியல் பலாத்காரம் பண்ணி விடிய அந்த பிள்ளை நடுரோட்ல நின்று கொண்டது. எங்க பார்த்தாலும் 3 வயது குழந்தை, 8 வயது குழந்தை, 80 வயது வாக்கிங் போன பாட்டி, எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம். இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பொறுப்பு டிஐஜி வைத்து சட்டம் ஒழுங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு வகிக்கக்கூடிய டிஜிபி இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நியமிக்க முடியாத ஒரு அவல நிலைமை இருக்கிறதுனால மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி, குழந்தைகள் பாதுகாப்பு கேள்விக்குறி, பள்ளி மாணவருடைய பாதுகாப்பு கேள்விக்குறி. சில மாதங்கள் முன்பதாக கோயம்பேடுல ஒரு ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி பெண் பிள்ளைகள் குடித்து விட்டு நடுரோட்ல சண்டை போட்டு கொண்டு ரோட்ல இருக்கிற எல்லா வாகனத்தையும் பிளாக் பண்ணாங்க. எல்லா பத்திரிகை தொலைக்காட்சி வந்தது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இவங்க நினைக்கிறாங்க நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா, இல்ல ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டா, இல்ல இதை ஃப்ரீயா இதை கொடுத்துட்டா உடனே மக்கள் என்னங்க ஃப்ரீ இன்னைக்கு தேவையில்லை. மக்களுக்கு தேவை தன்னுடைய அடிப்படை உரிமை பாதுகாப்பு. அந்த உரிமையும் பாதுகாப்பும் நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அந்த அரசு தான் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து அடிப்படையாக ஒரு கிளை செயலாளரிலிருந்து இன்னைக்கு ஒரு பொதுச் செயலாளர் வரைக்கும் சாதாரண அடிப்படை உறுப்பினராக இருந்து இன்றைக்கு ஒரு முதல் மந்திரி வரைக்கும் வந்திருக்கிறதான ஒரு சாமானிய மனிதனுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியுமே தவிர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமானது அவருடைய குடும்பத்திற்கும் வாரிசுகளுக்கும் இப்பொழுது அமைச்சருடைய பிள்ளைகளுக்கும் அமைச்சருடைய வாரிசுகளுக்கு தான் இப்பொழுது தேர்தலில் நிற்பதற்கும் அல்லது தேர்தலில் போட்டியிட முடிவதற்கும் என்றைக்கும் உழைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராகவே கட்சி வேலை செய்து கொண்டு கடைசி வரைக்கும் அவங்க வால் போஸ்டும் நோட்டீஸும் பேனரும் ஒட்டி கொண்டு போறதை தவிர, ஆனால் கடகோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன் கூட ஒரு பெரிய பதவிக்கு வந்து தன் உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசு அல்லது ஒரு கட்சி இருக்குமானால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. இந்த தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய ஆவடி குமாரையா நீங்க பார்க்க போறீங்க. கிறிஸ்துவ மக்களுடைய ஓட்டு எப்படி மாற்றத்தை வரப்போகிறது, அதற்கு என்னெல்லாம் முன்னெடுப்பு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் வருகிற நாட்கள்ல சந்திக்க போகிறீர்கள். நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது. ஒரு மாபெரும் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்பார். மிக்க மகிழ்ச்சி. நீங்க ஒரு சரியான புரிதலோட பேசுறீங்க. ஆனா திமுக என்ன நினைக்குதுன்னா, அவங்க திமுகவோட இன்னைக்கு இது போல கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள்ல இருக்க பேராயர்கள், பிஷப்புகள், அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள், இவங்களெல்லாம் ஒரு பிடிச்சி எடுத்துட்டு அவங்கள ஒரு சிலரை திமுகவில் நிக்க வச்சு அவங்கள ஒரு கட்சிக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள், கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள், சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லி ஒரு போலியான அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அவங்கள கொண்டு இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த சிறுபான்மை மக்கள்லாம் விடிவு அடைஞ்சிருவாங்க, அவங்களுக்கெல்லாம் தேவையான நன்மைகள் கிடைக்கும், இவங்களை நாங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டோம், அதனால நீங்கள்லாம் சந்தோஷமா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியிலிருந்து சிறுபான்மை மக்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்களை அழைச்சி இந்த நேர்காணல் எடுத்தேன். நீங்க சரியான வகையில் அதை மக்களுக்கு புரிய வைக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்க. அதுக்காக வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்கள் முயற்சி வெற்றி பெற்றால் சிறுபான்மை மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும், அவர்களுடைய உரிமைகள் மீட்கப்படும்.
தமிழ்நாட்டில் மற்ற மக்களைப் போலவே சிறுபான்மை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எங்கள் அரங்குக்கு வந்து உணர்த்தியதற்காக உங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி, தேங்க்யூ. மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.